நான் சொன்ன மாதிரி இந்தியன் வந்து ஒரு கன்சியூமர் மார்க்கெட். அவங்க எப்போவுமே வந்து சேமிப்பு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எங்களோட ஐடியா எல்லாமே சிம்பிள் தான். பில் லோக்கல், செல் குளோபல். இப்போ ஐஃபோனை வந்து நான் 20% ஆஃபரில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்குன்னே ஒரு கும்பல் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கூட ஈஸியாக அமைஞ்சிடலாம். ஆனால் ஒரு கோஃபவுண்டர் அமையிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணதில் வந்து ஐ திங்க் இந்த லாஸ்ட் ஐபிஎல் மே 2024 வந்து ஜியோ ஓட நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிராண்ட்ஸ் எதுக்காக செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது கஸ்டமரை வந்து அக்வயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். மேஜிக் பெண்கள் சீரீஸில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்ரீவித்யா, கோ-ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் பாக்கெட். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் ஸ்ரீவித்யா. ஹாய் மத்தங்கி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ பாக்கெட்டோட ஜேர்னி பற்றி நம்ம நிறைய பேசலாம். பட் பிஃபோர் பாக்கெட் வந்து ஸ்ரீவித்யா இங்கே BE முடிக்கிறாங்க அண்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் MBA பர்சியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி துபாய் போகிறாங்க. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது இல்லையா? ஒன்றுனதுக்கான ரீசன்ஸ்? ஆக்சுவலி எனக்கு வந்து நான் 12th பண்ணும்போது நான் பயாலஜி பண்ணேன். ஸோ எனக்கு பயாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அண்ட் 12th நல்ல மார்க்கும் இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு பர்சியூ ஏதாவது பயாலஜியில் பண்ணும் அப்படின்ட்டு. வீட்டில் வந்து ஆஃப்கோர்ஸ் மெடிக்கல் ஆஸ் யூஷுவல் வந்து கொஞ்சம் அது புஷ் பண்ணாங்க. பட் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்ஜினியரிங் சைட் போய் அதில் பயோடெக் வந்து பண்ணேன். அந்த 4 years பயோடெக் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக எது நம்மளுக்கு வரும் எது வராது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன். அண்ட் அது முடிச்சுட்டு நான் வந்து கேம்பஸ் பிளேஸ் ஆனேன் அண்ட் ஒரு 6 months வந்து நான் ஒர்க் பண்ணேன். பட் அதுவுமே வந்து எனக்கு பெருசாக வந்து இது செட் ஆகலை. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி மற்ற மார்க்கெட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி லோக்கலாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்போவுமே வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்தது, பேஷனாகவே இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து நான் ஒரு MBA எக்ஸாம் கொடுத்தேன் அண்ட் SPJன்ற காலேஜில் வந்து நான் ஒரு ட்ரை-சிட்டி ப்ரோக்ராம் பண்ணேன். சிங்கப்பூர், சிட்னி அண்ட் துபாய். ஒரு செமிஸ்டர் வந்து க்ளோஸ் டு 6 months. ஸோ 6 months வந்து எவ்ரி கண்ட்ரியில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே வந்து அவங்களோட அந்த லோக்கல் பிஸ்னஸ், அவங்களோட அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட நாலேஜ் ஷேர் பண்ணி கெயின் பண்ணி நான் அந்த இது முடிக்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கே ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். ஐ வாஸ் கோல்ட் மெடலிஸ்ட் அந்த கோர்ஸ் முடிஞ்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இன்ஃபேக்ட் என்னோடய கரியரே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போது அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப் மேலே ஒரு சின்ன ஒரு இது இருந்திருக்கு இல்லையா? அதனால தான் நீங்கள் வந்து MBA பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஸோ MBA முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பேபால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப் பிஸ்னஸை தாண்டி எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஐ வாஸ் வெரி இன்ட்ரீக்ட் பை இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி நடக்குது, அதில் எத்தனை விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பட் அதை நான் எடுத்த உடனே பண்ணாததுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு ஜஸ்ட்டு கிராஜுவேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு அந்த நாலேஜோ இல்லை தைரியமோ வந்து அந்த டைமில் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் நான் ஒரு கான்ஷியஸாக என்ன டிசிஷன் எடுத்தேன்னா, நம்ம ஒரு கார்ப்பரேட் ரோலில் போய் அங்கே வந்து நிறைய கற்றுக்கலாம். ஒரு டீமாக இருக்கட்டும், ஒரு மேனேஜர் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் கிட்ட எப்படி வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்க இருக்கட்டும், இல்லை வந்து இன்னொரு இன்டர்நேஷ்னல் டீமோட எப்படி பேசணும், எல்லாமே வந்து நான் இந்த கார்ப்பரேட் ரோலில் தான் கற்றுக்கிட்டேன். சிம்பிள் திங்ஸாகவே கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்கணும், ஒரு டைம் பவுண்டாக வந்து ஒரு விஷயத்தை எப்படி நம்ம செய்யணும், ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோன்னா அதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சிம்பிள் விஷயத்தை வந்து என்னோட அந்த கார்ப்பரேட் லைஃப்பில் தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்றைக்குமே இப்போ நான் ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 years இருக்கேன். இன்றைக்கி நான் பண்ணுற அந்த சின்ன விஷயம் எல்லாமே வந்து அன்றைக்கி நான் அதை கற்றுக்கிட்டதுனால தான் என்னால் இவ்வளோ பண்ண முடியுது. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வை நான் இமீடியட்டாக வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப்குள்ளே இறங்காமல் ஒரு 4 to 5 years வந்து ஃபுல்லாகவே கார்ப்பரேட்டில் பண்ணி நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணி மைண்ட் செட் புரிஞ்சு
அதுக்கப்புறம் when I felt okay this is the time எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போய் பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்றது நான் ரெடியாக ஃபீல் பண்ண டைமில் தான் வந்து நான் பாக்கெட் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பேப்பல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு ட்ரீம். அண்ட் நானும் கேட்டேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல சேலரி அப்போ வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு இருந்தீங்க. இது ரெண்டுமே விட்டுட்டு வேணாம் நான் இன்னொன்று எனக்கான ஒரு பார்த்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு போகும்போது அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்விக்ஷன் இருந்திருக்கும். டெஃபினட்டாக அது வந்து மணிக்கான ஒரு பர்பஸாக எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் பேப்பர்லே நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் இருந்திருக்கும், அது வந்து இந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, இல்லை அதை தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அந்த கால் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னவாக இருந்துச்சு? இல்லை கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கார்ப்பரேட் ரோல்லேருந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப்புக்கு வரதுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து மைண்ட் செட்லேயும், அதாவது மென்டலியும் சரி, ஃபிசிக்கலியும் சரி, இமோஷனலாகவே நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா கார்ப்பரேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ஜாப் இருக்கும், ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்மளோட பில்ஸ் எல்லாம் பே பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்கும். ஆனால் ஆண்டர்ப்ரினர்ஷிப் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு பீரியட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு மார்க்கெட் வந்து எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கவே நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ எனக்கு அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு டெஃபினட்டாகவே வந்து இட் வாஸ் சேலஞ்சிங் பீரியட் தான். பட் அதை தாண்டி எனக்கு என்னென்னா, நான் 5 years வந்து ஒரு கார்ப்பரேட் ரோலில் இருந்து நான் என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சேனோ அது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். செகண்ட் திங் வந்து இப்போ நான் இருக்கிற ஸ்பேஸில், இந்த ரிவார்ட்ஸ், லாயல்ட்டி, கூப்பான்ஸுங்கிற ஸ்பேஸில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேப்பை விட நிறைய ஒரு லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருந்தது. அந்த லூப் ஹோல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு 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 நிறைய கம்பெனிஸ் வந்து அதில் நியூ ஃபோக்கஸ் பண்ணலை. ஒரு நீஷ் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீஷ் செக்மெண்ட்டாக வந்து நிறைய பேர் அதில் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு சின்னதாக போய் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சி இதில் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் ஒன்று பண்ணது தான் ஒன்று. இன்னொன்று ஆக்சுவலாக இது ரொம்ப கிளீஷேடாக சவுண்ட் ஆகும், பட் என்னோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பிஸ்னஸ் கிடையாது. எல்லாருமே வந்து கார்ப்பரேட்டில் இருந்து மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க தான். ஸோ நான் இந்த டெசிஷன் எடுக்கும்போது நிறைய கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்றது ஒரு நிறைய இது இருந்தது. பட் அதையும் தாண்டி நான் எதுக்கு இதுக்குள்ளே இறங்குறேன் அப்படிங்கிறத அவங்களால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால வந்து ஐ வாஸ் ஏபிள் டு டேக் திஸ் ஸ்டெப் a little bit more bolda and I think today I'm able to see நான் எடுத்த அந்த டெசிஷன் வந்து it has definitely become very fruitful. ஸோ நீங்கள் வந்து பாக்கெட் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் வந்து கிடைக்கிறாங்க, ஸோ சுதர்ஷன். அவங்களும் வந்து முன்னாடி நிறைய இந்த ஸ்டார்ட் அப்ஸோட நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க. உங்கள் 2 பேரோட கொலாபரேஷன் வந்து எப்படி ஆச்சு? ஸோ ஆக்சுவலி சுதர்ஷன் வந்து அவர் ஆக்சுவலாக ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரினர். ஸோ எப்படின்னா ஆல்மோஸ்ட் அவர் காலேஜ் முடிஞ்சு ஒரு 10+ years-ஆக வந்து ஹீஸ் ஒன்லி பின் இன்சைட் பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளே தான் இருந்திருக்காரு. ஸோ முன்னாடி ஆர்டர் ரேபிட் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஆட் ஃபார்ம்னு ஒன்று பண்ணி, அப்புறம் ஜிங்கிள் பெட் அப்படின்னு பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஹீ இஸ் வெரி வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ரொம்ப நல்லா யோசிப்பார், ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட்டும் பண்ணுவார். ஸோ எனக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலிமா தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆன டைம்லேயே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வேவ் லெங்த் வந்து இருந்தது. ஏன்னா அவரோட மைண்ட் செட்டும் என்னோட மைண்ட் செட்டும் ரொம்ப சிமிலராக தான் இருந்தது, பர்டிகுலர்லி இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரோட ப்ரீவியஸ் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து அவர் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயம், கிளைண்ட்ஸ் வந்து அவருக்கு ஃபீட்பேக்காக கொடுத்த விஷயம், நிறைய பேர் வந்து ஒரு பெயின் பாயிண்ட்டாக சொன்ன விஷயம் வந்து அவர் எடுத்து ஒரு நம்ம வந்து ஒரு சால்வ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் வந்து நானுமே அவரை போய் மீட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒன்று போச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்மளுக்கு ஓகே இதை நம்ம சால்வ் பண்ணலாமே, நிறைய ஸ்கோப் இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை ஆரம்பிச்சது. பட் எப்படின்னா ஐ ஃபீல் லைக் வி ஆர் பர்ஃபெக்ட் பீசஸ் ஆஃப் அ பசில். அவர் சில விஷயத்த யோசிப்பார், நான் சில விஷயத்த பண்ணுவேன். ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கும்போது ஐ திங்க் அதோட அவுட்புட் வந்து 10x இருக்கும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு லூப் ஹோல்ஸ் நிறைய இருந்துச்சு, அந்த லூப் ஹோல்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸாக்ட்லி பாக்கெட் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு இங்கே ஒரு சொல்யூஷனாக இருக்குது? கிரேட். ஸோ ஆக்சுவலி இப்போது ஒரு சிம்பிள் இது எப்படின்னா, இப்போ நம்ம கூப்பான்ஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து பெருசாக அதை வந்து வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் எப்படி அதை ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா,
இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இல்லை இது எனக்கு வந்து இது ரெலவெண்ட்டாக இருக்காது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். பட் இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போயிட்டுருக்கு. கோக்லேருந்து ஆரம்பித்து மெக்டிலேருந்து ஆரம்பித்து நிறைய கம்பெனிஸ், நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த கூப்பான் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவங்க பிஸ்னஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது புது கஸ்டமர்ஸை வந்து அக்வயர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இருக்கிற கஸ்டமர்ஸே வந்து ரீட்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது லூப் ஹோல்ஸுங்கிறது எப்படின்னா, ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து டிமாண்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது நான் ஒரு யூசர், எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அதை வந்து எனக்கு டிஸ்கவுண்டடாக வாங்கணும் அப்படின்ட்டுனா நான் ஏதாவது ஒரு கூப்பான் கோட் போட்டு அந்த ப்ராடக்டை வாங்குவேன். அந்த கூப்பான் கோட் எடுக்க வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஸ் இருக்கும், இல்லை நிறைய அக்ரிகேட்டர்ஸ் இருப்பாங்க. நான் இதை எடுப்பேன். ஆனால் ஒரு பிராண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு 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 ரொம்ப க்ரௌடடான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருந்தது. அவங்களுக்கு கரெக்டான ஐடென்டிஃபை பண்ணி எந்த யூசர் வந்து என்னோட கூப்பானை எடுக்கிறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணாமல் போயிருக்காங்கிறது அந்த பிராண்டுக்கு வந்து தெரியாமலே போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு கேப்பை தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி வந்து இது எப்படி இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் வந்து அவங்களோட கரெக்டான யூசர்ஸை வந்து போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து அவங்களோட ரிவார்ட்ஸாவோ இல்லை வவுச்சர்ஸாவோ அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் கரெக்டாக ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு 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 பீஸை தான் எடுத்து நாங்கள் இப்போ சால்வ் பண்ணுறோம். ஸோ பாக்கெட் வந்து ஹவு வி டிஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் அ யூசர் என்கேஜ்மெண்ட் ரிவார்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போது நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஜிபே வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒன்று வரும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் வந்து பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிராண்டோட ஆஃபர் ஒன்று வரும். அதோட சேர்த்து ஒரு கூப்பன் கோடும் வரும். அப்புறம் கீழே வந்து ரெடீம் நவ் அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிராண்டோட வெப்சைட்டுக்கு போய் அங்கே அந்த கோடை போட்டு நீங்கள் ப்ராடக்டை வாங்கிடலாம். பட் இதுவே ஜிபேயில் வந்து நிறைய பேர் அந்த கூப்பனை யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபீமேல் ப்ரொஃபைல் யூஸராக இருப்பேன். ஆனால் எனக்கு வர ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேவிங் கிட்டு, இல்லை வந்து இந்த மாதிரி கேட்ஜெட்ஸு இந்த மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு அது வந்து ரெலவெண்ட்டாக இருக்காது. ஸோ நாங்கள் பாக்கெட்டில் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஏற்ற மாதிரி நாங்கள் க்யூரேட் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை நாங்கள் லிஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது அந்த ஆப்ஸுக்குமே நல்ல யூஸாக இருக்கும். அதாவது யூசருக்கு வந்து நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் பிராண்டுக்குமே இது வேல்யூவாக இருக்கும். ஏன்னா அவங்க இது எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை வந்து ஒதுக்கி வச்சு இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ROI பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரெலவெண்ட்டாக வந்து இந்த ஆஃபர் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ROI இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு என்டையர் கான்செப்டாகவே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, கூப்பன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் அதுக்கான வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. நான் வந்து ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். ஒருத்தவங்க வந்து ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேவோட டோட்டல் காஸ்ட் வந்து 3 lakh rupees ஆகும். பட் நான் வந்து கிரெடிட் கார்டில் எனக்கு ரிவார்ட்ஸில் இதை நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் என்னென்ன மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது? ஷோர். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கான ஒரு செக்மெண்ட்டே இருக்காங்க. தே ஆர் கால்ட் ரிவார்ட் சீக்கர்ஸ் ஆர் தே ஆர் கால்ட் டிஸ்கவுண்ட் சீக்கர்ஸ். இப்போது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து இப்போ ஐஃபோனை வந்து நான் 20% ஆஃபரில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்குன்னே ஒரு கும்பல் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே ஒவ்வொரு பிராண்டுமே வந்து இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ் வந்து ஒரு பெரிய செக்மெண்ட், எக்ஸ்ட்ரீம்லி பிக் ஓஷன். அவங்க எப்படி ரிவார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஏர் மைல்ஸ், அதாவது ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மைல்ஸ் ஹோட்டல் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லவுஞ்ச் ஆக்சஸ்க்காக, இல்லை வந்து எங்கேயாச்சும் ஹோட்டல் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டு செக்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட். ஏன்னா யூ நீட் ஒரு சர்டன் பேங்க் பேலன்ஸ், யூ நீட் ஒரு சர்டன் சேலரி அமௌண்ட், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டோட ஆக்சஸே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் அவங்களை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரிவார்ட்ஸ் கான்செப்டே ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக வந்து பெனிட்ரேட் ஆகிருக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர் இந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸில் கூட உங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸோ இல்லை வந்து அந்த கூப்பான்ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறீங்க,
அங்கே வந்து உங்களுக்கு அப்ளை 120 அப்படின்ற ஏதோ ஒரு கோடு கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபைனல் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? அது வந்து ஒரு சிம்பிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ₹500 இருந்தது வந்து நான் ₹300 ஆக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் வந்து இந்த ரிவார்ட்ஸே ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ செக்மெண்ட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல், ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் செக்மெண்ட்ஸ் வேறு இந்த ரிவார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த வால்யூம் பேஸ்ட் வந்து அங்கே தான் பெருசு. இன்றைக்கி வந்து நிறைய இந்த D2Cன்னு சொல்கிற அந்த இ-காமர்ஸ் ஸ்பேஸில் இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. இந்த ரிவார்ட்ஸ் ஏன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராமாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு கஸ்டமரை வந்து தக்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிராண்ட்ஸ் எதுக்காக செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது கஸ்டமரை வந்து அக்வயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே கஸ்டமரை வந்து நான் இன்னும் ரீட்டைன் பண்ணணும், நான் அவங்க விட்டு என்ன போனாங்கன்னா நான் திரும்பி அவங்கள அக்வயர் பண்ணுறதுக்கு இன்னுமே நான் காசு செலவு பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஒரு ரிவார்ட்ஸுன்ற கான்செப்டே வந்து ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ வந்து ரொம்ப கிராஸ் ரூட் லெவலுக்கு பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் சம் ஆஃப் தி கிரெடிட் கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூலுக்கெல்லாம் வந்து கேஷ்பேக் தராங்க. இப்போ நீங்கள் போய் பெட்ரோலோ இல்லை டீசலோ ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக். அதே மாதிரி இப்போ நீங்கள் க்ரோசரிஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஷ்பேக் அப்படின்ற கான்செப்டே கொண்டு வந்துட்டாங்க. பேசிக்காக யூசேஜை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கு வந்து ரிவார்ட் பண்ணுற ஒரு கான்செப்டாக வந்து இப்போ போய்கிட்டுருக்கு. ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் லிங்க்டின் ப்ரொஃபைலில் நான் பார்த்துருந்தேன், நீங்கள் பேப்பரில் இருந்த அந்த டைமில் இந்த ரிவார்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பீப்புளுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணதா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரிவார்ட்ஸ் அண்ட் கூப்பன்ஸில் உண்மையாகவே நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியுமா? எங்கெங்கெல்லாம் இப்போ நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட் பார்த்தோம். ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட் இல்லாமல் எல்லாருக்குமா காமனாக இங்கே என்ன விஷயங்கள் இருக்குது? கண்டிப்பாக நான் சிம்பிளாக சொல்ல போனோன்னா இப்போ நான் வச்சுருக்கிற ஃபோன் வந்து iPhone 13. நான் அதை வாங்கினது வந்து நான் வாங்கின டைமில் வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 86,000 ஆர் 90,000. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 40,000க்கு வாங்கினேன். அமேசானில் சேல் போயிட்டு இருந்தது. ப்ளஸ் நான் வந்து ஒரு 2 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அதோட பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணேன். ப்ளஸ் என்னோடய ஓல்ட் ஃபோனை வந்து திரும்பி கொடுத்து நான் வாங்கினேன். ஸோ நான் வந்து ஒரு கம்ப்ளீட் டீல் சீக்கர். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஹியூஜ். ஸோ எங்கெல்லாம் நம்மளால் மேக்ஸிமம் சேவ் பண்ண முடியுமோ அப்படி தான் நம்ம பார்ப்போம். இப்போது இந்த ஐஃபோனுங்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு லக்ஸுரி ஐட்டம் மாதிரி. பட் அதுவே வந்து எனக்கு 80,000லேருந்து 40,000க்கு என்னால் வாங்க முடிஞ்சதுங்கிறது எனக்கு வந்து ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதே மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போதோ சரி, இல்லை வந்து வேறு எங்கேயா போகும்போதோ சரி, என்னால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமே தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இப்போ நான் ஒரு ஃப்ளைட் புக் பண்ணுறேன்னா நான் என்ன கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஒரு 1000மோ 2000மோ என்னால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எங்களோட டார்கெட் ஆடியன்ஸே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மக்கள் தான். சிம்பிளாக நம்ம வந்து அவங்களோட அந்த சைக்கியில் தான் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ₹1000 பொருளை வந்து நம்மளால் ₹500க்கு வாங்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் வின் மாதிரி இருக்கும். அந்த ₹500 நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த தாட் வந்து எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பேபாலில் இருக்கும்போது தான். ஸோ 2019 வந்து பேபால் ஹேட் அக்வயர்ட் அ கம்பெனி ஹனி அப்படின்னு சொல்லி யூஎஸில் $4 billion வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து த பிக்கெஸ்ட் அக்விசிஷன் ஆஃப் பேபால் அன்டில் 2019. ஸோ அந்த ஹனி பார்த்திங்கன்னா ஆரம்பித்ததே வந்து 2014 தான் ஆரம்பித்தாங்க. 5 வருஷத்தில் வந்து அவங்க பேபால் மாதிரி ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்க. ஏன் வந்து அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு சிம்பிள் விஷயத்தை தான் வந்து பில்ட் பண்ணாங்க. ஒரு க்ரோம் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌசருக்கான ஒரு எக்ஸ்டென்ஷனாக அவங்க பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணாங்கன்னா ஆஸ் அ கஸ்டமர் நான் ஒரு வெப்சைட்குள்ளே போனேன்னா எனக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும். அந்த பாப்அப் என்ன சொல்லுன்னா உங்களுக்கு வந்து இந்த டீல் தான் பெஸ்ட் டீலா, இல்லை வேறு எதாவது உங்களுக்கு வந்து கூப்பான் அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்னும் அந்த ப்ரைஸ் வேல்யூ கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவங்க ஒரு சிம்பிள் டூலாக வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவ்வளோ யூசர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதில் வேல்யூ பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்னென்னா எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து வேல்யூ பார்ப்பாங்க அப்படின்னா கன்சியூமர் மார்க்கெட் எங்கே பெருசாக இருக்கோ அங்கே தான் அந்த வேல்யூ பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் US மார்க்கெட், இந்தியா மார்க்கெட், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறைய பேர் வந்து கன்சியூமர் மார்க்கெட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் வந்து எங்கே கன்சியூமரிசம் ரொம்ப ஹையாக இருக்கோ அங்கே வேல்யூ பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஹனியோட ப்ராடக்ட் யூசர்ஸ் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ்லேயே அவங்க வந்து கெயின் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால தான் வந்து பேபால் வந்து அந்த கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்லேயே இருந்த சீடை தான் வந்து இப்போ பாக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ப்ராடக்டாகவே வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம்.
ஸோ பாக்கெட்டோட இந்த நீஷ் செக்மெண்ட் பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த ஒரு செக்மெண்ட் செக்டாருக்கான சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா ஆனுவலாக வந்து ஒரு 18-20% வந்து ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ இது என்ன மாதிரி போயிட்டுருக்கு, ஃப்யூச்சரில் எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது? ஷூர். இது ஆக்சுவலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்குள்ளே ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே தான் வரும். ஒரு ஒரு 70ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேப்பர் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பேப்பர் ஆடு, பிரிண்ட் ஆட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. 80s வர டைமில் வந்து ரேடியோ வந்து வர ஆரம்பிச்சுது. அப்புறம் 90ஸ்ல ஒரு டிவி ஆட் வந்தது. அப்புறம் 2000ஸ்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு டிவிக்குள்ளே வந்து மற்ற அந்த டிஜிட்டல் மீடியா என்னெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அப்புறம் 2000 அந்த 10லேருந்து டைமில் வந்து மெட்டா பிக்கப் ஆகி இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸு, இன்ஸ்டாகிராம் ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சுது. இன்றைக்கி வந்து திஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இப்போ ஒரு மார்க்கெட்டிங்கான எவல்யூஷன் தான் வந்து இப்போது இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஒரு ரிவார்ட்ஸோ லாயல்ட்டியாக இருக்கட்டும். எனக்கு இருக்கிற அந்த என்னோட ப்ராடக்டை வந்து மேக்ஸிமமாக வந்து நான் கஸ்டமர்ஸ்ட்டு எப்படி போய் கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 சேனல் தான் இது. ஸோ நான் முன்னாடி வீடியோ ஆட், டிவி ஆட் பண்ணிகிட்ருக்கலாம், ரேடியோ ஆட் பண்ணிகிட்ருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கலாம். இன்றைக்கி வந்து திஸ் இஸ் another சேனல் ஃபார் மீ வேர் ஐ கேன் மேக்ஸிமைஸ் என்னோட விசிபிலிட்டி டு த கஸ்டமர்ஸ். ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் எவல்யூஷனாக தான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இதோட ஸ்கோப்புமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆப்ஸ் வந்து நிறைய வந்து மார்க்கெட்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸ் வரும்போது அவங்களோட ஆப்புக்கு வந்து நான் என்னோட யூசர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணணும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ் அண்ட் லாயல்ட்டி வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து 22% கிட்ட இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்மளுக்கு ஆப்ஸ் வர வர, வெப்சைட்ஸ் வர வர அவங்களோட ஆப்பில் இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆட்ஸ் போடலாம், அவங்களோட ஆஃபர்ஸ் போடலாம், அவங்களோட ரிவார்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்து இப்போ க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பாக்கெட்டோட ஜேர்னியில் ஸ்ரீவித்யா எங்கேருந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்காங்க? ஒரு கார்ப்பரேட்டில் இருந்திருக்காங்க, முன்னாடி கோல்டு மெடலிஸ்ட், அவங்க MBAயில். இப்போது அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது? டெஃபினட்டாக நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் நான் கார்ப்பரேட் டைமில் இருக்கும்போது ரொம்ப நைவாக இருந்தேன். இந்த சென்ஸ் நிறைய விஷயத்த வந்து நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். நான் இருக்கேன், வேலை இருக்கேன், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அண்ட் ப்ளஸ் கார்ப்பரேட் டைமில் இருக்கும்போது நிறைய மற்ற பீப்புளை மீட் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட டீமோட ஒர்க் பண்ணி இல்லை வேறு எதாவது கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமோட ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருந்தது. பட் பாக்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்ததுனால ஒவ்வொரு நாள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புளை வந்து நான் மீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு நிறைய லேர்னிங் இருந்தது. ஸோ ஆஸ் அ co-founder ஆஃப் அ கம்பெனி they say you wear different hats. அது வந்து ரொம்ப ட்ரூ. நான் டே 1ல் வந்து ஒரு சேல்ஸ் பர்சனாக இருப்பேன், டே 2ல் வந்து ஒரு ஃபினான்ஸ் பர்சனாக இருப்பேன், டே 3ல் வந்து ஒரு லீகல் பார்த்துட்டு ஒரு பர்சனாக இருப்பேன், டே 4ல் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். அது மாதிரி ஒரு நாள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லேர்னிங் வந்து கிடச்சிது. இது வந்து ஒரு MBA கூட கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து என்னால் ஆன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து எனக்கு டெஃபினட்டாக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃப்ரம் ஒரு பர்சனாலிட்டி வைஸாகவுமே சரி, நிறைய லேர்னிங், மீட்டிங் லாட் ஆஃப் நியூ பீப்புள், ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து புரிய ஆரம்பிச்சுது பேசிக்லி. அண்ட் அதுக்கு நம்ம எப்படி யோசிச்சு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ், மைண்ட் செட்டே அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, மற்ற விஷயங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. இப்போ சொன்னீங்கன்னா வந்து ஒரு நாள் ஃபினான்ஸ் பர்சனாக இருக்கணும், ஒரு நாள் லீகல் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஸ்ட்ராங் நம்ம ஒரு விஷயத்தில் இருப்போம், பட் ஸ்ட்ராங் இல்லாத ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா? அதில் எது ஒரு சேலஞ்சிங்காக பார்ட் இருந்தது? இல்லை, கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்பர்டீஸை தாண்டி இருக்கிற விஷயம் வந்து டெஃபினட்டாகவே சேலஞ்சிங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு குட்டி ஸ்டோரி. இப்போது நான் கம்ப்ளீட்டாக சயின்ஸ் தான் படித்தேன். என்னோடய ஸ்கூல் டைம்லேயும் சரி, காலேஜ் டைம்லேயும் சரி, இன்ஜினியரிங் சயின்ஸ் எல்லாமே முடிச்சு நான் MBA பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் வந்து அக்கௌண்டிங், பிஸ்னஸ், மேத்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்தது. எனக்கு சத்தியமாக இதில் எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ட் ப்ளஸ் அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கூட இல்லை. பட் நான் வந்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் அதை படித்து முடித்து என்னோடய ஃபைனல் செமிஸ்டரில் ஐ வாஸ் ஏபிள் டு கம் அவுட் வித் அ கோல்டு மெடல். இது வந்து நான் ஒரு போஸ்டிங் ரீசனாக சொல்ல, பட் இது நான் எப்படி சொல்கிறேன், எப்படி பார்க்குறேன் அப்படின்னா,
நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த கூட நம்ம 100% ஹார்ட் அண்ட் மைண்ட் உள்ளே போட்டோன்னா நம்ம டெஃபினட்டாக அதை ஓவர் கம் பண்ணி நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தாலுமே ஐ திங்க் எனிதிங் வந்து நம்மளால் பாஸ் ஆன் பண்ணி போக முடியும். அதே மாதிரி தான் இப்போது இந்த ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜேர்னியில் வந்து இப்போ லீகலாக வந்து எனக்கு பெருசாக எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் சைட்லேயும் பெருசாக எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. கம்ப்ளைண்ட் சைடில் பெருசாக எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. என்னோட எக்ஸ்பர்டீஸ் வந்து மார்க்கெட்டிங், ப்ராடக்ட்டு, இதெல்லாமே தான் என்னோட எக்ஸ்பர்டீஸ். பட் அதையும் தாண்டி வந்து நான் இதை பண்ணும்போது நான் ஒரு 100% போட்டு பண்ணி ப்ளஸ் ஐ எம் வெரி ஓப்பன் டு ஃபீட்பேக். இப்போ யாராச்சும் என்கிட்ட சொல்லி இல்லை இது வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாலே நான் அதை லிசன் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறதுனால ஃபீட்பேக் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஐம் ஏபிள் டு லேர்ன் பியாண்ட் அண்ட் ஐம் ஏபிள் டு ஓரளவுக்கு வந்து அது எனக்கு புரியுது. ஸோ அப்படி தான் வந்து ஐம் லுக்கிங் அட் திஸ் அண்ட் ஒரு சேலஞ்சஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மென்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மென்டர் பற்றி சொல்லுங்கள். அவங்க உங்களை வந்து எந்த மாதிரிலாம் கைட் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட லெசன்ஸ்? ஷோர் என்னோட மென்டர், ஐ மீன் அவங்க மென்டர் அப்படின்னு சொல்றதை விட ஆக்சுவலாக அவங்க என்னோட ரியலி குட் ஃப்ரெண்டு. பட் ஷீ இஸ் மோர் லைக் ஒரு கைட் டு மீ. அவங்க பத்மினி ஜானகி, ஃபவுண்டர் ஆஃப் மைண்ட் அண்ட் மாம். ஆக்சுவலி நானும் அவங்களும் ஒன்றா வந்து கொலீக்ஸ், பேபாலில் வந்து ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே டீமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவங்க எப்போவுமே வந்து ஷி வாஸ் வெரி குட், வெரி என்டர்பிரைசிங் உமன் அவங்க. ஸோ அவங்க நிறைய நெட்வொர்க் பண்ணுவாங்க, நிறைய பேர்கிட்ட வந்து பேசுவாங்க, நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ஐ திங்க் கோவிட் டைம் அந்த டைமில் தான் ஆரம்பித்தாங்க மைண்ட் அண்ட் மாம். அண்ட் இன்றைக்கி வந்து மோர் தென் 2 lakh விமனுக்கு வந்து அவங்களோட அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் அந்த டைமில் தான் நான் பேபால் வந்து குவிட் பண்ணும்போது இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த பாக்கெட்டுக்கான ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் ஆக்சுவலாக ஷீ வாஸ் த ஒன் ஹூ ஐடென்டிஃபைட் என்னோட இன்ட்ரெஸ்ட், என்னோட டேலண்ட் பேசிட்டு that is how Pocket happened. So she is more of ஒரு கைட் மாதிரி. இப்போது ஏன்னா அவங்க இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க, சேலஞ்சஸ் இது பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயத்த கற்றுருப்பாங்க. அதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஷேர் பண்ணி எது நம்மளுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும், எது அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியே வந்து எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் more of a very good friend, a guide, a mentor, and that's how I think our relationship வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ யுவர் ரிலேஷன்ஷிப் வித் கோ-ஃபவுண்டர் அது எப்படி இருக்குது? ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ் இது எல்லாமே இதில் வந்து ப்ளே பண்ணும் இல்லையா? ஸோ இந்த ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்துப்பீங்க, அது எப்படி இருக்குது? கண்டிப்பாக. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி சுதர்ஷன் வந்து ஹீ இஸ் அ வெரி குட், அவரை வந்து ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிப்பார். அண்ட் ரொம்ப ஒரு நம்ம வந்து யோசிக்காத விஷயத்த வந்து யோசிப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம எப்போவுமே யோசிக்கும் போது ஒரு 4 பாக்ஸ்குள்ளே தான் யோசிப்போம். பட் அவர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இருக்கும்போது அது ஒர்க் ஆகலைங்கிறது செகண்டரி விஷயம். பட் அதை யோசிக்க வைக்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அவங்க சொல்லுவாங்க, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கூட ஈஸியாக அமைஞ்சிடலாம், ஆனால் ஒரு கோஃபவுண்டர் அமையிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு வந்து ஹீ இஸ் அ வெரி பிக் சப்போர்ட் அண்ட் ஹீ இஸ் அ வெரி குட், ஐ திங்க் நம்மளோட கரெக்டான எக்ஸ்பர்டீஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அவர் ஹீஸ் வெரி கிரேட். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயமா வந்து அவரோட ஐடியாஸாக நிறைய அவர் இன்புட் பண்ணுவார். அண்ட் நம்ம அதை எப்படி பெட்டர் பண்ணலாம், எப்படி 10x பண்ணலாம், 100x பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ வி ஆர் மோர் ஆஃப் ஐ திங்க் எங்களோட எக்ஸ்பர்டீஸ் வந்து நாங்கள் ஈச் அதராக வந்து லைக் வி ஒர்க் ஆன் இட் டுகெதர். அண்ட் அதனால தான் வந்து இப்போது பாக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ பாக்கெட்டோட ஜேர்னியில் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இல்லை ட்ரீம் கிளையண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எந்த கிளையண்ட் அண்ட் அது எப்படி ஹேப்பன் ஆச்சு? ஆக்சுவலி இன்னும் நிறைய இருக்கும் ஃப்யூச்சரில். பட் இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணதில் வந்து ஐ திங்க் இந்த லாஸ்ட் ஐபிஎல் மே 2024 வந்து ஜியோ ஓட நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஜியோ வந்து எவ்ரிபடி நோஸ், ஜியோ சினிமாஸ் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். யூஸ்வலாக வந்து அவங்க நிறைய நியூ பீப்புளோ இல்லை அப்கமிங் பீப்புளை வந்து நிறைய என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. பட் ஐ திங்க் வி காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்சுவலி ஒர்க் வித் ஜியோ சினிமாஸ், ஜியோ கூப்பான்ஸ். அதுவுமே வந்து ரொம்ப ஆக்சுவலாக இயல்பாக நடந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேஷுவலாக ஒரு இமெயில் அனுப்பிச்சோம்.
அதுவுமே அவங்க இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களோட ஹெட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸே வந்து கால் பண்ணி பேசினாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒரு 7 கேம்பெயின்ஸ் வந்து அவங்களுக்கு ஐபிஎல்லுக்காக நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து ஜியோ சினிமாஸுங்கிறது அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு லைவ் மேட்ச் பார்க்கும்போது கீழே வந்து அவங்க ஒரு கேம் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஓவரில் வந்து எத்தனை ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க, எத்தனை விக்கெட் விழும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு கூப்பான் கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஒரு 7 to 8 கேம்பெயின்ஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருந்தோம். மொத்தமாகவே அந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 25 lakh கூப்பான்ஸ் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அது வந்து இன்னைக்கு வரைக்குமே அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக. ஏன்னா நாங்கள் அப்போ தான் ஆரம்பித்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஆயிருந்தது. பட் அதுக்குள்ளேயே வந்து ஜியோ கூட ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து டெஃபினட்டாகவே வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக தான் இருந்தது. ஸோ இப்போ மூவிங் ஃபார்வர்ட் வி வாண்ட் டு ஒர்க் வித் மோர் இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ், பிக் பிராண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனாக தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நம்ம ஆரம்பித்து 7-8 மாதம் அதுக்குள்ளே நம்ம வந்து ஜியோ மாதிரியான ஒரு பிராண்டு கூட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ரொம்ப கேஷுவலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இப்போ நம்ம வந்து ஜியோ வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, பேக் எண்டில் இதுக்கு எப்படிலாம் ஒர்க் பண்ணுவீங்க? ஆமாம், ஆக்சுவலாக நம்ம வந்து என்னென்னா நம்மளே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுரும். நம்ம வந்து கரெக்டான டைமில் போகிறோமா, கரெக்டான பர்சன் அப்ரோச் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கே ரொம்ப டவுட்டாக இருப்போம். பட் ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ரீச்சிங் அவுட் டு த பர்சன். அவங்க ஒன்று எஸ் சொல்ல போகிறாங்க, இல்லை நோ சொல்ல போகிறாங்க. அதை வந்து நம்ம பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் போத் எனக்கும் சரி சுதர்ஷனுக்கும் சரி. ஸோ அப்படி தான் வந்து இதுக்குமே ஆச்சு. ஸோ நாங்கள் லிங்க்டின்ல வந்து கொஞ்சம் நிறைய, ஏன்னா எங்களோட பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாக இதில் இருக்கிறதுனால we are quite active on LinkedIn. ஸோ அதில் வந்து ஃபியூ பீப்புளை வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து டிராஃப்ட் பண்ணி இந்த மாதிரி இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக போட்டது தான். ஸோ நாங்களுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல வெதர் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கிறது வந்து நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இமீடியட்டாக வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து எங்களுக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து எனிதிங் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளை பாக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் ட்ரை, நோ மேட்டர் வாட் ட்ரை. வெதர் அதில் ரெஸ்பான்ஸ் வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஐ திங்க் மைண்ட் செட் தான் வந்து இன்னும் பண்ணிகிட்ருக்கணும். ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா இனிஷியல் 1 or 2 years அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நான் வந்து ஒரு நல்ல மந்த்லி ஃபிகர் சேலரியை விட்டுட்டு நான் வந்திருக்கேன், அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த ஜேர்னி எப்படி இருக்குது? இல்லை, ஐ திங்க் இது வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷன். நம்ம ஒரு கார்ப்பரேட் டு ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப்குள்ளே நம்ம ட்ரான்சிஷன் ஆகும்போது சில விஷயம் எல்லாமே வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான். எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தேவையோ அதே அளவுக்கு ஒரு பெண்ணுக்கும் அது தேவை. ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்களுக்கும் நிறைய தேவை இருக்குது, நிறைய நீட்ஸ் இருக்குது, ஃபேமிலியை பார்த்துக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அந்த டெசிஷன் எடுக்கும்போது லக்கிலி மை ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் எனக்கு பெருசாக வந்து லைபிலிட்டிஸ் வந்து அப்போது அந்த டைமில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த டெசிஷன் இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் அது வந்து நான் மட்டும் நினச்சிருந்தேன் அதை ஐ டோன்ட் திங்க் அதை என்னால் பண்ணியிருக்க முடியும். இப்போ வந்து இட் இஸ் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு சேலரி எடுக்கிறேன் அப்படின்னா ஐம் நாட் நோவேர் நெக்ஸ்ட் டு வாட் ஐ வாஸ் கெட்டிங் அட் பேபால். பட் அது வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் ஃபேக்டராக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இது மேலே இருக்கிற நம்பிக்கையும் அந்த பேஷனும் இது டெஃபினட்டாக வந்து ஒரு நாள் இட் வில் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் இருக்கிறதுனால தான் வந்து இது வந்து எனக்கு ஒரு ப்ரெஸ்ஸிங் விஷயமா இல்லை. ஸோ ஒன் திங் இஸ் வந்து எந்த ஒரு பெரிய டிசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன் திங் நம்ம டெஃபினட்டாக வந்து மைண்டில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அந்த இப்போ வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து அவங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க ரன்வே அப்படின்னு சொல்லி. அந்த ரன்வே கான்செப்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணுறீங்க, உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபண்ட்ஸை வந்து
எவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது தேவை, இப்போ எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து எத்தனை நாளுக்கு வந்து உங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பேர் தான் ரன்வே. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு பர்சனல் லைஃப்லையுமே வந்து நீங்கள் இந்த ஒரு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே நீங்கள் அந்த கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கான ரன்வே வந்து உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதுக்குள்ளே இறங்குறதுக்கான ஒரு ஒரு ஐ திங்க் அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு வேணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இதுலேயும் நம்ம 100% கொடுக்க மாட்டோம், அதுலேயும் 100% கொடுக்க மாட்டோம், ரொம்ப கிளாரிட்டியே இல்லாமல் போயிடும். ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐ அப்சல்யூட்லி பிலீவ் இன், தட் எனிபடி நீட்ஸ் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அண்ட் ஃபார் மீ இட் வாஸ் அ லிட்டில் பிட் மோர் ஈஸியர் டிசிஷன். ஸோ பாக்கெட்டோட ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு நீஷ் செக்மெண்ட்டில் இருக்காங்க, ஏர்லியாக இருக்காங்க, இந்த ஃபீல்டுக்குள்ளே ஏர்லியாக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வரவங்களுக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம். இப்போ நம்ம பாக்கெட்டோட ஜேர்னி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுலே வந்து நம்ம வந்து நிறைய அவங்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பிராண்டுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் தான் ஏர்லி ஸ்டார்டராக இருக்கீங்க இல்லையா? அப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு? ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. இப்போ கான்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அந்த அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, எங்களோட சேல்ஸ் சைக்கிள்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறேன், அந்த கிளைண்ட்டை நான் ஓகே பண்ணிவிட்டு அவங்கள க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ் ஆகும், இல்லை ஃபியூ மந்த்ஸ் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவங்கள அந்த க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப நாளாகும். ஸோ கான்ஸ் பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். ஆனால் ப்ரோஸ் பார்த்திங்கன்னா, சில பெரிய கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாட் இன் த ரிவார்ட் ஸ்பேஸ், பட் இந்த ஆட் ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அவங்க கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்பித்தாங்க, ஒரு 10 years முன்னாடியே. ஸோ இன்றைக்கி வந்து பிராண்ட்ஸுக்கு வந்து ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணணும், என்னோட கஸ்டமர்ஸ்ட்டு எப்படி போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எடுத்து கொடுத்தது வந்து கூகுள் அண்ட் மெட்டா தான். ஸோ அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் பிரேக்கர் வந்து எங்களால் கடந்து போக முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இதுலேருந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட பிச்சிங் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்டரை தாண்டி இருக்கிற அந்த பிராண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆட்ஸ்னால் என்ன, மெட்டா ஆட்ஸ்னால் என்ன, கூகுள் ஆட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற புரிஞ்சிருக்கிற அந்த கஸ்டமருக்கு அதில் உங்களுக்கு கிடைக்காத வேல்யூ இதில் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து புரிய வைக்கிறதுல இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி அந்த சைட்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு? நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், நிறைய அவங்களுக்கு வந்து நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்கலாம், இல்லை கிளைண்ட் பாசிங், இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான சப்போர்ட் கிடச்சிருக்கு? டெஃபினெட்லி. ஐ திங்க் ஒன் திங் அபவுட் இப்போ இந்த தமிழ்நாடு என்வாயன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நிறைய எஃபர்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. போத் கவர்மெண்ட்டும் சரி, ப்ரைவேட் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி. இதை வந்து இப்போ வந்து ஒரு லாஸ்ட் அது அந்த கோவிட் டைமில் தான் நினைக்கிறேன், நிறைய வந்து ஒரு அவேர்னஸாக வந்துட்டுருக்கு. ஸ்டார்ட் அப்னா என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய ஃபோரம்ஸ் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி இப்போது என்ன மாதிரி இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஃபோரம்ஸ் நிறைய கிடைக்குது, டு பி ஏபிள் டு கம் அண்ட் எக்ஸ்பிரஸ் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன பண்ணுது அப்படிங்கிறது மாதிரி நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது. இன்னொன்று நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. இப்போது விமெனுக்கான நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வந்து ஒரு ரொம்ப நீஷ் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், ஆனால் நிறைய இதுகிட்ட நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அது நடக்க மாட்டேங்குது. ஸோ மேபி வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டியில் யாராச்சும் நம்ம மீட் பண்ணோன்னா, அவங்கக்கிட்ட நம்ம இந்த ப்ராப்ளம் சொன்னோன்னா அவங்களால நம்மளுக்கு இது சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுமே நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியுது. இதெல்லாம் நான் பண்ணேன், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஸோ மேபி நீங்களும் அதை ட்ரை பண்ண வேணாம், வேறு விஷயத்தில் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஷேரிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அது வந்து இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஐ திங்க் ஒரு கம்யூனிட்டியாக வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் ecosystem in சென்னை, இன் ஹோல் ஆஃப் தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா வந்து வந்துட்டுருக்கு. ஐ திங்க் நம்ம பெங்களூர் அளவுக்கே வந்து நம்ம டஃப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு டெஃபினட்டாக அது ஃபீல் ஆகுது. ஸ்ரீவித்யா வந்து பிஸ்னஸ்க்கு வந்த அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு லெசன், முன்னாடி எனக்கு இது தெரியல, நான் நிறைய படிச்சிருக்கேன், எம்பிஏலாம் படிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள், ஆனால் எனக்கு அங்கே தெரியல, இங்கே தான் தெரிஞ்சுது. ஐ திங்க் கிளைண்ட் ஹேண்ட்லிங், அது டெஃபினட்டாக வந்து இது கிளைண்ட்டுன்னு கூட சொல்லக்கூடாது. ஐ திங்க் பீப்புள் ஹேண்ட்லிங், ஐ திங்க் நான் அப்படி சொல்லணும். ஐ திங்க் முன்னாடி வந்து நான் ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து நான் என்னோட ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனோட நான் வந்து
அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போது இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப்குள்ளே வந்த உடனே ஐ எம் ஏபிள் டு see டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், பீப்புள் எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க வந்து என்ன பிரச்சனை கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னால் பார்க்க முடியறதுனால ஐ திங்க் அந்த பீப்புள் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது டெஃபினட்டாக வந்து ஒரு லேர்னிங். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஒன்லி இஃப் வி மீட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் தியர் லைஃப் தான் வந்து இது ஒரு லேர்னிங்காக வரும். ஸோ அதில் வந்து ஐ எம் டெஃபினெட்லி ஐ திங்க் வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் வித் ஸோ மெனி பீப்புள். இன்றைக்குமே ஐ வில் சே வாட் இஸ் ஒன் திங் ஐ டேக் அவே ஃப்ரம் பாக்கெட்டோட ஜேர்னி வந்து I think every day is an exciting day. And I'm meeting so many different people. I'm meeting so many different mindsets. I'm meeting so many different ideas. And நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கெல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து தோணும்போது எவ்ரி டே இஸ் அ நியூ டே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். உங்களோட ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மேஜராக நீங்கள் வந்து டெக் பேஸ்டான கம்பெனிஸ் பிராண்ட்ஸோடு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து இந்தியன் கம்பெனிஸ் உங்களுக்கு நிறையா கொலாபரேட் பண்ண முடியுதா, இல்லை வந்து ஃபாரினில் இருக்க கம்பெனிஸோடு தான் கொலாபரேட் பண்ண முடியுதா? ஸோ அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்குது? ஸோ ஆக்சுவலி எங்களோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு குளோபல் ப்ராடக்ட் தான். அதில் வந்து லைக் இந்தியன் ஒரு ஓவர்சீஸ் மார்க்கெட் அந்த மாதிரி நாங்கள் பிரிக்கலை. பட் இது எப்படி பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பீப்புள் இன்னும் இதில் கொஞ்சம் யூஸ்டாக இருக்காங்க. இந்த ரிவார்ட்ஸ் அப்புறம் இந்த டிஸ்கவுண்ட்ஸுங்கிறதுனால அவங்க இன்னும் யூஸ்டாக இருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்தியன் வந்து ஒரு கன்சியூமர் மார்க்கெட். அவங்க எப்போவுமே வந்து சேமிப்பு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோல்டு ஸ்கீம் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க, இல்லை இந்த சிட்டு ஸ்கீம் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்களே, ஒரு சேமிப்புக்காக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தது தான் வந்து அதோட ஒரு எவல்யூஷன் தான் வந்து இந்த ரிவார்ட்ஸ். ஸோ நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து தே ஆர் வெரி யூஸ் டு அந்த அந்த சேவிங்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து அவங்க ரொம்ப யூஸ். ஸோ அதில் வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு எவல்யூஷனோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு இன்னோவேஷனோ கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு தாட் ப்ராசஸாக இருந்தது. ஸோ அதில் வந்து இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மோஸ்ட்டாகவே வந்து இந்தியன் செக்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பேன் இண்டியா மோஸ்ட் பிராண்ட்ஸ் வந்து அந்த இகாமர்ஸ் பிராண்ட்ஸ் வந்து பேன் இண்டியாவாக இருப்பாங்க. அப்ளிகேஷன்ஸுமே வந்து பேன் இண்டியா அப்ளிகேஷன்ஸாக இருக்காங்க. பட் ஹேவிங் செட் தட் எங்களுக்கு வந்து ஓவர்சீஸ்லையுமே வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் துபாயிலேருந்து இருக்காங்க, ஆஸ்திரேலியாலேருந்து இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெயின் பாயிண்ட்டை நாங்கள் சால்வ் பண்ணுறோம், அதுக்கான ஒரு டூலாக வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட ஐடியா எல்லாமே சிம்பிள் தான். பில் லோக்கல் செல் குளோபல். ஸோ நாங்கள் வந்து லோக்கலாக வந்து இதை பில்ட் பண்ணிவிட்டு குளோபலாக வந்து இது எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த குளோபல் பிராண்ட்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அது என்னவா இருக்குது? ஐ திங்க் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து கான்டென்ட் மார்க்கெட்டிங். நிறைய பேர் வந்து கான்டென்ட் க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போது யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த கான்டென்ட்டோட வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து ஐ திங்க் நம்ம ரொம்ப லேட்டாக வந்து ரியலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்களும் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கான்டென்ட் மார்க்கெட்டிங் தான். ஸோ நாங்களுமே வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணிட்டுருக்கோம் த்ரூ கான்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ லிங்க்டின்ல வந்து we've started a series called People and Brands அப்படின்னு சொல்லி, where we feature one e-commerce brand every day. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து செப்டம்பர் 1 நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100 பிராண்ட்ஸ் கிட்ட நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். பட் ஒரு நாள் கூட நான் அதை ஸ்டாப் பண்ணதே கிடையாது. நாங்கள் எவ்ரிடே அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால அதோட அந்த அவுட்புட்டும் சரி, அந்த ரீச்சும் சரி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் அதனாலே வந்து எங்களுக்கு நிறைய ஒரு லீட்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ராக்ஷனாக இருக்கட்டும், அதனால் பில்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஐ திங்க் ரைட் நவ் எனி கம்பெனி ஹூ இஸ் லுக்கிங் டு க்ரோ வந்து ஐ திங்க் தே ஷுட் இன்வெஸ்ட் ஆன் கான்டென்ட் மார்க்கெட்டிங். அந்த கான்டென்ட் எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். ஒரு ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ கான்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எனி கைண்ட் ஆஃப் கான்டென்ட்டாக இருக்கலாம். பட் அதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதோட ROI வந்து இட்ஸ் கிரேட். அண்ட் இன்னொன்று வந்து லிங்க்டின் இஸ் ஆல்சோ கிரேட் பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் லிங்க்டின் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஜாப் சீக்கர் பிளாட்ஃபார்ம் மாதிரி, நம்ம போய் ஒரு ஏதாச்சும் ஜாப் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் லிங்க்டின்லையுமே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய ஃபவுண்டர்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணலாம், நிறைய ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணலாம். ஈவன் பிக் கம்பெனிஸோட ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ தே ஆர் ஆல்வேஸ் வில்லிங் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ அவங்கள மாதிரி இருக்கிற பர்சன்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் தாட் ப்ராசஸ் வந்து ஷேர் பண்ணி அங்கே நம்மளுக்கு ஒரு கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபியூ ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து போத் சுதர்ஷன் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட் மார்க்கெட்டிங். அண்ட் இன்னொன்று வந்து கெட்டிங் குட் கஸ்டமர் ஃபீட்பேக், அந்த டெஸ்டிமோனியல். இப்போ நீங்கள் என்னோட கஸ்டமர், நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்லேயே வந்து இன்னும் 4 கஸ்டமர் வருவாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கோம்.
ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே நானே செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதில் மட்டும் ப்ளே பண்ணணும். மற்ற விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த விஷயங்களை வந்து ஹையர் பண்ணி இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே ஓன் பண்ணிக்காமல் எங்கெங்கே நீங்கள் அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுத்தீங்க? ஐ திங்க் கிரேட் கொஸ்டின். இப்போ என்னன்னா, ஆல்தோ வி சே ஒரு ஃபவுண்டராக இருக்கும்போது நீங்கள் வந்து மல்டிபிள் ஹேட்ஸ் வேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போதும் கூட சர்டன் சர்டன் திங்ஸ் வந்து நம்மளோட எக்ஸ்பர்டீஸ்க்கு பியாண்டாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இல்லை ஒரு கன்சல்டன்ட் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து லீகல் விஷயத்தில் வந்து சுத்தமாக எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. லைக்வைஸ் ஈவன் பாக்கெட்டோட ஃபுல் இது பார்த்தீங்கனாலே வி டோன்ட் நோபடி ஃப்ரம் அ லீகல் பேக்ரவுண்டு இருக்கிறதுனால நம்ம ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் இதுவாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி இதுவாக இருக்கட்டும், கம்ப்ளைன்ஸ் விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து வி வில் நீட் அன் அவுட் சைட் ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒரு ஒப்பீனியன் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் டு கெட் சம்படி ஆன் போர்ட் அண்ட் அவங்கள வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நாளைக்கு நாங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறதே இந்த மாதிரி விஷயம் தான் பார்ப்பாங்க. இந்த லீகலாக எப்படி நீங்கள் கரெக்டாக போகிறீங்களா, உங்களோட புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியலாக கரெக்டாக போகிறீங்களா, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் ஃபைண்டிங் சம்மன் ஃபஸ்ட்டே வந்து அது எல்லாமே க்ளீனாக பண்ணிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் ஐ திங்க் இஸ் டெக். நீங்கள் வந்து ஒரு டெக் கம்பெனி ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸே அதில் தான் இருக்கணும். இதுவே இப்போ வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஒரு B2C பிஸ்னஸாக இருந்தால் ப்ராடக்ட் தான் வந்து கிங். ஸோ ப்ராடக்ட் பண்ணுற நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கிரேட். பட் இதுவே டெக்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா இட்ஸ் பெட்டர் தட் யூ அகென் ஹாவ் ஒரு பார்ட்னர் ஹூ கேன் ஹெல்ப் வித் தி என்டையர் டெக் ஆஸ்பெக்ட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ டு ஹாவ் அ கொலாபரேட்டிவ் மைண்ட் செட். ஆஸ் மச் எஸ் எனக்கும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் அது இருந்தாலுமே அந்தந்த விஷயத்துக்கு வந்து எக்ஸ்பர்டீஸ் வந்து உள்ளே கொண்டு வந்து ஒரு கொலாபரேட்டிவ் என்வாயன்மெண்ட்டாக வந்து பில்ட் பண்ணுறது தான் வந்து இட்ஸ் தி பெஸ்ட் திங். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னோடது ஃபண்டிங் ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ பாக்கெட்டுக்கு ஃபண்ட் ரேஸ் பண்ணுற ஐடியாஸ் அண்ட் அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இன் ஃபியூச்சர்? டெஃபினெட்லி. இன்ஃபேக்ட் வி ஆர் லுக்கிங் டு ரேஸ் ஃபண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 10 மெம்பர் டீம். ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரவுண்ட் வந்து ரேஸ் பண்ணி ஒரு சிசிடி ரவுண்ட் ரேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் வி ஆர் ரன்னிங் வித் வாட் எவர் வி ஹேவ். நல்ல ரெவென்யூவும் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபண்ட் ரேஸ் வந்து ஒரு மோர் தென் அ நீட், இட் இஸ் மோர் ஆஃப் அவர் க்ரோத் பிளானுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இல்லையா. இது வந்து அந்த க்ரோத் பிளானுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸுக்கு வந்து எனக்கு ஃபண்ட்ஸுக்கு எந்த ஒரு தாட் ப்ராசஸுமே இல்லாமல் நான் ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பில்ட் பண்ண போகிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், நிறைய யூசர்ஸ் கொண்டு வர போகிறேன், நிறைய மார்க்கெட்ஸ்க்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த ஃபண்ட்ஸ் வேணும். ஸோ அப்படி தான் வந்து பாக்கெட் இஸ் லுக்கிங் அட் ஃபண்ட் ரேசிங். மோர் தென் ஒரு சஸ்டெயினன்ஸ் லெவலாக நாங்கள் அதை பார்க்கல. மோர் இட் இஸ் ஆஃப் அ க்ரோத் ஸ்டேஜ். ஸோ வி ஆர் லுக்கிங் டு ரேஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் வந்து வில் ரேஸ் ஆர். சூப்பர். ஸோ புதுசாக ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்குள்ளே வரவங்க, எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப்குள்ளே வரவங்களுக்கு ஸ்ரீவித்யா சைட்லேருந்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள்? இது வந்து லைக் ஒரு டிப்ஸாவோ இல்லை அட்வைஸாவோ வந்து நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் இட் இஸ் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட அந்த கஷ்டம் ஒரு அந்த ஜேர்னி அப்படிங்கிறது. பட் ஐ திங்க் இட்ஸ் பேசிக்லி நீங்கள் பண்ணுற விஷயத்தில் வந்து நிறைய கன்விக்ஷன் இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா இஃப் யூ திங்க் தட் அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, இல்லை அதுக்கு அது வந்து நாளைக்கு நல்லா பெருசாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து ஒரு 100% போட்டு கன்விக்ஷனோட பண்ணும். அது பண்ணாதான் வந்து நம்மளுக்கு we will be able to see அதோட என்ன அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் வந்து நம்மளை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுக்கூடாது. we should be very open to try anything and everything. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேபாலில் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர். நான் வந்து ஐ வில் பி என்னோட டீம் பீப்புளோட தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன், நான் பேசுவேன் இந்த மாதிரி. ஆனால் நான் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வந்த உடனே ஐ வெண்ட் அபவுட் டூயிங் சேல்ஸ். எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. லைக் இப்போது நான் சாஃப்ட்வேர் சேல்ஸாக ஈவன் இஃப் இட் இஸ் சாஃப்ட்வேர் சேல்ஸ், அது ஸ்டில் ஒரு சேல்ஸ் இதுதான். ஒரு ப்ரீ சேல்ஸ் மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு கிளைண்ட்டை பேசி பண்ணணும் இல்லையா. பட் அதை வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வந்து இல்லை நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் ஐ திங்க் அந்த லேர்னிங் கர்வை வந்து நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ யூ ஷுட் பி வெரி ஓப்பன் டு ட்ரை எவ்ரி திங், டு டூ எவ்ரி திங்.
அண்ட் ஒன் மெயின் மந்த்ரா ஐ ஸ்டாண்ட் பை ஈவன் டுடே இஸ் என்னதான் நடந்தாலும் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு, ஆகலைன்னா பரவாயில்ல. பட் அந்த ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தயங்குவாங்க, ஹெசிடேட் பண்ணுவாங்க. பண்ணணுமா, பண்ண வேணாமா, பண்ணால் என்ன நடக்கும், கான்சிக்வன்சஸ் எல்லாமே யோசிப்பாங்க. வைல் யூ ஹாவ் டு மேக் ஒரு ரொம்ப ரிஸ்கி டெசிஷன் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் இருந்தாலுமே நம்ம மைண்டில் வந்து ரொம்ப நாளாக இதை பற்றியோ யோசிச்சுட்டே இருக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை எனிதிங் ரைட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது சம்திங் இன் அவர் மைண்ட் இஸ் டெல்லிங் அஸ் தட் ஓகே ஐ திங்க் வி ஷுட் டேக் த பிளஞ்ச் அப்படின்ட்டு இருக்கும்போது அதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் டு பீப்புள். டோன்ட் லிவ் இன் அ வேர்ல்ட் ஆஃப் இன்ஆக்ஷன், ஆல்வேஸ் டேக் அன் ஆக்ஷன். எக்ஸலண்ட்டாக. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மேஜிக் பெண்கள் சீரீஸில் கலந்துக்கிட்டு உங்களோட ஜேர்னி அண்ட் பாக்கெட்டோட ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மேஜிக் பெண்கள் டீம் சார்பாக உங்களை வந்து ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இன்றைக்கி நம்மளோட ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மாத்திங்க. ஐ திங்க் privilege is mine. Thank you for giving me this opportunity to come and have a very candid discussion. I think நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதும் வந்து it's a great thing that featuring women, ஒரு அச்சீவ் பண்ணவங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது வந்து இட்ஸ் a great thing. ஒரு நல்ல கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கிரேட் ஜாப் டு யூ மாத்தங்கி, and also to மேஜிக் பெண்கள் சீரீஸ் also. I think they're doing a very great job with this podcast series. இன்னும் இது வளரணும், இன்னும் நிறைய பேர் இதை வந்து இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். ஸோ என்னோட விஷஸ் ஃபார் தேட். தேங்க்யூ ஸோ மச்.